மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, நாட்டுக்கோழி வேறு லெவலில் ஒரு ஃபீஸ் தான். நான் டிரைவரை நான் விஜய் நான் பாருங்கள் வேறு லெவலில் ஓடிட்டு இருக்காரு. நான் முன்னாடியே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண நினச்சேன். ஆனால் அப்படியே ஹாய் காமிச்சிருங்கண்ணா. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம வீரப்பூர் தாங்க வந்திருக்கோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா திருவிழா டைமு இல்லை திருவிழாவுக்கு முன்னாடி வருவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா திருவிழா முடிவு, அதாவது லாஸ்ட் நாள் வந்திருக்கோம். நேற்று வந்து தேரோட்டம், புதன்கிழமை வந்து நேற்று தேரோட்டம் பண்ணியிருக்காங்க மாலை 3 மணிக்கு. இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். பேக்கில் தேர் தெரியுது பாருங்கள். உங்களுக்கு அப்படியே பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி ஜம்முன்னு நிற்கிது பாருங்கள். நல்லா பிரம்மாண்டமாக வீரப்பூர் பெரியகாண்டியம்மன் பொன்னர் சங்கர் அவங்களுடைய தேர் தொடர்ந்து ஒரு வாரம் லைனாக விசேஷமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 10 நாள் விசேஷம் வந்து வீரப்பூர் விசேஷம். இன்றைக்கி நம்ம 10ஆவது நாள். இன்று வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி மஞ்சள் நீர் வியாழக்கிழமை, அதாவது இன்றைக்கி மதியானம் வந்து மஞ்சள் நீராட்டம், சாமி ஊர்வலம், அப்புறம் விழா வந்து நிறைவாயிருமாம்மா. ஓகே மக்களே, இதான் நம்ம பெரியகாண்டியம்மன் கோவில். நம்ம வருஷம் நல்லா கிளியராக சூப்பராக வந்து கடை கூட்டத்தோட வீடியோ போட்டிருக்கோம். இந்த வருஷம் நம்ம இப்படி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இங்கே வீரப்பூரை காமிச்சிட்டு அப்படியே படுகளம் கோயிலில் போய் சூப்பராக கிடாயி கோழியெல்லாம் வெட்டி சாப்பிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரே வீடியோலேயே நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறேன். ஓகே மக்களே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன அப்படின்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறதுக்காக நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ இருக்கா, நம்ம லோகோ பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, பெல் ஐக்கான், அந்த பெல் ஐக்கானை அமுத்தி ஆள்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு வரும். நம்ம போகிற ஒரு வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருமானத்துக்காகவோ அதுக்கெல்லாமே நம்ம பண்ணுறதில்ல. நம்ம போகிற வீடியோ எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயின் மோட்டிவே. ஓகே, அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள். அந்த கோயிலோட சைட்லேயே பார்த்திங்கன்னா அந்த வேடபுரிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிராண்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கு வந்து பொன்னர் சங்கர் அவங்களுடைய வாகனம், அந்த வாகனம் குதிரை வாகனம், யானை வாகனம் நிற்கிது பாருங்க. ஓகே மக்களே, அப்படியே உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் அப்படியே காமிச்சிட்டு இங்கே அப்படியே வந்து சாமிங்கள் எல்லாமே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம படுகளம் கோவிலுக்கு போயிடலாம். கோவில் கோபுரம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே ஃபுல்லாக நேற்று முந்தானத்தில் செம க்ரௌடாக இருக்கும். போன வருஷமே நம்ம காமிச்சிருப்போம் இங்கே லைன் நின்னதெல்லாமே. ஓகே மக்களே, ஃபைனலி ரீச்டு படுகளம் டெம்பிள் வந்துட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:45 நம்ம படுகளம் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே லைட் செட்டிங் தாங்க உண்மையாகவே வருடம் பார்க்குறோம். ஒரு லைட் செட்டிங்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். அப்படியே வந்து ரதம் ஓட்டுற மாதிரியும், அந்த பக்கம் பாருங்கள் இந்த கோபுரத்தோடைய லைட் செட்டிங் மாதிரியும், அதே மாதிரி அந்த சைடில் கோயிலுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வேறு லெவல் இந்த LED லைட் டெக்கரேஷனு பாருங்கள். இந்த ரதம் இங்கே ட்ரம்ஸ் அடித்து இந்த கரகாட்ட டான்ஸ் ஆடுற மாதிரியும் உண்மையாக பார்த்தீங்கன்னா லைட்லேயே வேறு லெவலில் பாருங்கள் செம்ம டெக்கரேஷன். நம்ம வருஷம் வரோம்ல, ஒரு டைமும் ஒரு லைட் செட்டிங்கில் இருக்கும். நான் நைட்டெல்லாம் உங்களுக்கு காமிச்சதில் இன்றைக்கி எல்லாமே காமிச்சிட லைட் செட்டிங். அதே மாதிரி பாருங்கள் கோவில் கோபுரத்துலேருந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங் எல்லாமே பாட்டு கோவிலே பாரு லைட்லேயே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் வந்து இந்த படுகளம் நிகழ்வு வந்து திங்கக்கிழமை நடந்திருக்கு. குட் மார்னிங் மக்களே. காலையில் பார்த்திங்கன்னா படுகளம் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து குளிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அப்படியே கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தோட்டம், ப்ரைவேட் பிளேஸ் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக தொட்டி இருந்துச்சு. அந்த தொட்டிக்கிட்ட பாருங்களேன் ஒரு பாதாணி கேமரா இருக்குது. சூப்பர், ஏகப்பட்ட பாதாணி பழங்கள் நிறைய இருந்தது. ஓகே சார், அப்படியே உங்களை காமிச்சலாம் அப்படிங்கிறக்காக வந்தாச்சு. இங்கே தான் வந்து நீட்டாக குளிச்சாச்சு. ஓகேங்க மக்களே, அப்படியே பாருங்கள் நீட்டாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகியாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம போய் உள்ளே போய் படுகளம் டெம்பிளில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இல்லை பொன்னர் சங்கர் கன்னிமார்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்காங்க. நான் உங்களுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே பார்த்திங்கன்னா உள்ள கூட்டமோட ஒரு திருவிழா வைப் எப்படி இருக்குமோ அது எல்லாமே போன வருஷமே காமிச்சிட்டோம். உள்ள கோவில் பிரகாரத்துலேயுமே என்னென்ன சன்னதிகள் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியராக காமிச்சிட்டோம். எக்ஸாம் அதெல்லாம் இருக்கிறனால தான் வந்து இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம். இன்றைக்கி மதியானம் தான் வந்து பெரியகாண்டியம்மன் கோயிலில் வந்து மஞ்சள் நீர். ஓகே மக்களே, அப்படியே வாங்க எங்களோட டிஜிட்டலாக
இன்றைக்கி வீரப்பூர் படகுளம் கோயிலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது மஞ்சள் நீர் திருவிழா முடிந்த அன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எப்படியுமே நம்ம திருவிழா வைப் அப்படிங்கிறது வேறு, திருவிழா முடிஞ்சக்கப்புறம் வந்தால் இருக்கிறது வைப் ஓரளவுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கே தெரியும். அதாவது திருவிழா அப்போ வந்தோம்னா ஃபுல்லாக வண்டி ஏகப்பட்ட நல்லா கூட்டம், கிடாயெல்லாம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிடாய்கள் வெட்டுவாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற டைம் கிடாயை வெட்டுறாங்க. நம்ம அதாவது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிற வண்டிகள் இருக்குது. இப்போ அங்கங்கே ஒரு வண்டி மீறினா ஒரு 10 வண்டி 15 வண்டி அங்கங்கே நின்றுருக்கு. அவ்வளோதான் வந்து வித்தியாசம். மற்றபடி கிடாய் 1 2 வெட்டுறாங்க. இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா கிடாயி அப்புறம் நாட்டுக்கோழி ஒரு 2 3 நாட்டுக்கோழி எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த ரெடி ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம போகலாம். ஹாய் மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஹரி நம்ம வீடியோக்கள் வந்திருக்காரு. நீ நெக்ஸ்ட் நம்ம திருச்சியில் போகிறோம், காமிக்கிறோம். எப்பயும் போல தான் மக்களே. வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. விடிய பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே இருந்துச்சு. 3 மணி 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ ஷாப் எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. பாருங்கள், பஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிகள் நின்றுருக்கு. தெரியுதா அவங்களுக்கு பார்த்தா? படகுகள் டைமில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அவங்க கீழே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோ வண்டிகள் அப்படியே கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் வண்டியை வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அங்கங்கே ஒரு வண்டிகள் நின்று சமையல் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இன்றைக்கி மஞ்சள் நீர் விழா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வீரப்பூரில் தான், பெரியகாண்டி அம்மன் கோயிலுக்குலாம் வந்து அங்கே தான் வந்து விழா. இங்கே படகுலக்காரில் நார்மலாக எப்போ போல் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, அப்படியே வாங்க நம்ம உள்ளே போவோம். ஓகே மக்கள், எப்படி நம்ம லைன்லாம் போக தேவையில்லை, ஏன்னா கூட்டம் இல்லைல்ல. அதனால் நம்ம டேரெக்டாக நம்ம வந்து அப்படியே வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். பாருங்கள், அருள்மிகு கன்னிமார் குளக்கரை கருப்பண்ணசாமி மகாமுனி பொன்னசங்கர் தங்கால் திருக்கோவில். மேலே இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா கன்னிமார்கள், 7 கன்னிமார்களுடைய சிலைகள் தான் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். அப்புறம் வந்து மகாமுனி இங்கே இருக்கார். அப்புறம் பொன்னர் சங்கர் தங்கால் இவங்களோட சன்னதிகள் எல்லாமே இருக்குது. படுகள விழா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நடைபெற்றுச்சு. திங்கக்கிழமை வந்து நடைபெற்றுச்சு. இந்த ஒரு வரலாற்று மிக்க ஒரு செயல், அதாவது நிகழ்வு அப்படின்னா இந்த படுகளம் விழுதல் நிகழ்வு வந்து இங்கே நடக்கும். டைம் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். ஓகே மக்களே, இவர் தான் பார்த்தீங்கன்னா மகாமுனி, நல்லா சக்தி வாய்ந்தவர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தாயத்து இந்த மாதிரி கயிறு எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம வந்து வாங்கி கட்டிக்கலாம், நல்லது. ஓகே, அப்படியே பாருங்கள், லைட் செட்டிங்லாம் நைட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நைட் டைமில் செம்ம டெக்கரேஷனாக இருந்துச்சு. அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க. அந்த கூட்டத்து டைமில் வந்து அது ஒரு வைப்பு. இப்போ நம்ம கூட்டம் இல்லாமல் வந்திருக்கோம்ல, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய சன்னதிகள் இருக்குது. பாருங்கள், விநாயகர்லேருந்து அப்படியே அந்த பொன்னர் சங்கர் தங்கால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சன்னதிகள் இருக்குது. இங்கே விநாயகர் பெருமான் இருக்கார். ஓகே மக்களே, அப்படியே உள்ளே வந்து சுவாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. என்ன அப்படின்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. சில பேர் வந்து அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பெரியவங்க சொல்கிறாங்க, நல்லதுக்கு தான் இருக்கும். நம்ம ஒபே பண்ணி நம்ம காமிக்க முடிஞ்சளவு காமிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே தான் வந்து அந்த ரத்த கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த பொன்னர் சங்கர் போர் சேர்ந்த இடம், அந்த ரத்த கற்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. வாங்க அப்படியே காமிக்க முடிஞ்சால் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்றேன். இதான் மலை ஏறி அப்படியே இறங்குற வழி. மலை ஏறலாங்கிற ஒரு பிளானிங் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்ச வரதுனால கூட்டம் பெருசாக மேலே இருக்கிறதுனால நம்மளும் மலை ஏறலை. இதுதான் வந்து பொன்னர் சங்கர் வந்து போர் செய்து வெற்றி பெற்ற இடம். பாருங்கள், பொன்னர் சங்கரோட வாள், இங்கே பயன்படுத்திய வாள்கள் எல்லாமே போட்டிருக்கு. அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரத்த கற்கள். தெரியுதா? கற்கள் எல்லாமே பாருங்கள், சிவப்பாக இருக்கு வரும். ஓகே மக்களே, இதாங்க வீரப்பூர் மலை. மேலே பார்த்திங்கன்னா தவசி கம்பம், தங்காசொனை, இந்த மாதிரி நிறையா வந்து சூப்பரான இதில் இருக்குது. இந்த டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நல்லா எடிட்டாக எடுத்துடலாம். பாருங்கள், படுகளை காடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறது. நம்ம பஸ்ஸு இங்கே நிற்கிது பாருங்கள், நம்ம கோச் வேணும் பாருங்கள். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா ஃபுல்லாக ஆக்குபேட் பண்ணி வேறு லெவலில் வைப்பாக பார்த்துருக்கலாம். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, பாருங்கள், எல்லாம் சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளதும் சமையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ப்ளஸ் மட்டன் ரெண்டுமே இருக்குது. வேறு லெவலில் இன்றைக்கி ஒரு ஃபீஸ்ட் இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சால் ரிவ்யூ பண்ணுறோம். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். பார்த்தாலே தெரியும் வீரப்பூர்னா அப்படி தாங்க இருக்கும். பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி, நாட்டுக்கோழி வேறு லெவலில் ஒரு ஃபீஸ்ட் தான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க, வேறு லெவலில் கொடுங்க. உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும். நீங்களும் வந்து வீரப்பூர் இந்த மாதிரி வந்து அடுத்த கடை வீட்டில் போனீங்கன்னா வேறு லெவலில் சாப்பிடுவீங்க. கீழே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன சாப்பிட்டீங்க, எப்படியில் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது.
பாருங்கள், நானும் நம்ம கேமராமேன் ஹரி 2 பேருமே பஸ்ஸுக்குள்ளேயே கொண்டுட்டோம். வெளியே ரொம்ப நாய்ஸ், ரொம்ப வெயிலாக இருக்கா, ரிவ்யூ பண்ணால் எல்லோரும் பார்ப்பாங்க, ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஜாலியாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு பொறுமையாக சாப்பிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, நம்ம அப்படியே அறியும் பாருங்க ஆப்போசிட்டில் உட்காந்துட்டாரு. வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் ரிவ்யூவில் மாதிரி. ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறியா, சிக்கன் எடுக்கிறியா மட்டன் எடுக்கிறியா? இது சிக்கன் இது மட்டன் தெரியலங்க, ரெண்டும் ஒரே மாதிரி. அடப்பா, இதாண்டா சிக்கனு, இதாண்டா மட்டன். அப்போ மட்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சாப்பிடு. பீஸ் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது. வேறு லெவலா? பால் வச்ச சிக்கன் அப்படி கிடையாது. ஓகே, அடுத்து சிக்கன் ட்ரை பண்ணு. சிக்கன் கிரேவி எப்படி எல்லாமே ட்ரை சூப்பரான ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறா. நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தாங்க தரமா இருக்குது. ரெண்டுல இது செம்மையாக இருக்குது. மட்டனா நாட்டுக்கோழியா? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் மட்டன் தான். மட்டன் செம்மையாக இருக்கா? ஓகே, அடுத்து இவன் பண்ணுறத பார்த்தா நம்மளுக்கு டெம்டிங் ஆகுது. சமைங்க. மட்டன் குழம்பு ஊற்றியாச்சு, நல்லா சுட இருக்குது. இது வண்டிக்குள்ளே வேறு கொஞ்சம் செம்ம சூடாக இருக்குது. மட்டன் குழம்பு கூட அப்படியே ஒரு மட்டன் பீஸை வச்சு மட்டனோட மீட்லாம் பாங்களே நல்லா வந்துருக்கு. பார்த்தோன்னா தெரியும், செம சாப்பிட்டாச்சு. இது குழம்போட நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியோட்டம் இல்லாமல் ரொம்ப கெட்டி இல்லாமல் சூப்பரான கன்சிஸ்டன்சியில். அது சாமியோடது சொல்லவே தேவையில்லை. வேறு எதுவும். அடுத்து நாட்டுக்கோழி சிக்கன். அது சொன்ன மாதிரி நல்லா வந்துருக்கு. பூமாரி ரொம்ப நல்லா வேக விட்டாங்க. 1000 சென்மதி கரையுது. காரம் எல்லாமே சொல்லுவது. எனக்கு வந்து சிக்கன் கிரேவியோட ஒரு பைக். ஓகே மக்களே, கிட்டத்தட்ட 4 மணிக்கு வந்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11 மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. ஓகே, கிளம்பலாம். ஏங்க திருச்சிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி அந்த குளித்தலையிலேருந்து திருச்சி போகிற ரோட்டில் சூப்பரான ஒரு ஆறு வந்து நம்ம வந்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. நம்ம ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குளித்தலையை தாண்டி ஒரு ஆறு. தண்ணி பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது, அதாவது ரீசனபிளாக இருக்குது. தண்ணி இப்போ மொத்தமாகவே பார்த்திங்கன்னா கால் அளவுக்கு தான், மீறினா ஒரு அடி தண்ணி தான் இருக்குது. தண்ணி ஓட்டமும் பெருசாக இல்லை. அதனால தான் வந்து சரி நல்லா சாப்பிட்டோம்ல, நீட்டாக குளிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக வந்தாச்சு. ஓகே மக்கள், அப்படியே வாங்க நம்ம குளிக்க போகலாம். அதே மாதிரி இப்போ ஆற்றுல பாருங்கள், இப்போ தண்ணியே சுத்தமாக இல்லை. ஆனாலுமே பார்த்திங்கன்னா நம்ம தனியாகவோ அந்த மாதிரிலாம் குளிக்க போகக்கூடாது. நம்ம ஃபேமிலி பின்னாடி நிற்கிறாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ தைரியமாக எல்லோரும் குளிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கிறனால தான் நம்ம வந்து மாதிரி குளிக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஆற்று பக்கத்தில் தண்ணி பக்கத்தில் இந்த தனியாக போய் குளிக்கிறது, விளையாடுறது அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆற்றுல போய் குளிக்கிறது விளையாடணும். ஓகே மக்களே, சூப்பராக இருக்குது. நான் ஒரு 1/2 hour குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவோம்.